அடுத்தது மிதுன ராசி சார். இந்த மிதுன ராசி ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்குது? அதில் 5 நெகட்டிவ் 5 பாசிட்டிவ் எப்படி இருக்குது? மிதுன ராசிக்கு கடுமையான உழைப்பை தரக்கூடிய மாதம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி உக்காந்துருக்காரு. உழைப்புக்கேற்ற வருமானத்தை தரக்கூடிய மாதம். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை இருக்கு. பட் என்ன அப்படின்னு கேட்டா, சூரியன் இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு மேல 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறதுனால திடீர்னு ஒரு பயம் வரும். நம்ம பண்றது கரெக்டா, நம்ம எதிர்காலத்தை எப்படி, ஏதோ ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாரு, நம்ம எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. எதிரிகள் வளருவாங்க, ஆனா எதிரிகள் இவங்களை ஓவர்லுக் பண்ண மாட்டாங்க. இவங்களை கீழ்தான் இருப்பாங்க, ஆனா எதிரிகளை எதுக்கு வளர்த்து விட்டுட்டு. ஸோ அதனால இவங்க இந்த விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு எதிர்காலத்தை பத்தின பயம் தேவையில்லை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் எங்களுக்கு. அதை விட நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது இன்னும் என்ன கொடுக்கலாம் இவங்களுக்காக. இந்த 12 ராசி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, 12 ராசி நேயர்களுக்குமே என்னென்ன புது புது விஷயங்களை கொண்டு வரணும், அதை விட பரிகாரங்கள், சித்தர்கள் வழிபாடுலேயே பல விதங்கள் இருக்குங்க. அந்த 12 ராசிக்கும் ஒருத்தரோட வழிபாடுகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதை நீங்களும் கமெண்ட்டில் இந்த வழிபாடெல்லாம் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னு அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தாங்க இப்போ இன்னைக்கு ஒரு புதுமையான அருமையான உங்களுக்கான தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதான் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆகஸ்ட் மாத பலன். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்கான் 12 ராசிக்கும். என்னடா பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நெகட்டிவான விஷயமும் இருக்குது. நெகட்டிவ் ஏன் சொல்கிறோம்? நெகட்டிவ் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக. அப்படி இருக்கா? இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? ஐயோ, அந்த 5 நெகட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? 12 ராசியும் இருங்க. இன்னைக்கு அருமையான இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அருமையான வந்திருக்கார் ஒரு ஜோதிடர், வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா அவர் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இந்த 12 ராசிக்கும் அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகான பரிகாரங்களோட, நிறைய வழிபாடுகளோட இந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவ் ஆக்கிறதுன்னு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஐயாவை நீங்கள் நேரடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்வார். பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆக்கி கொடுத்து இன்றைக்கி அவர் பல ரசிகர்களை பல ரசிகர்களை அவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் இல்லையா? வாங்க அவரை சந்திப்போம். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் என்னதான் அந்த 12 ராசிக்கும் 5 நெகட்டிவ் 5 பாசிட்டிவ் பார்த்துடலாம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. அப்படியா? நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசணுங்கிறது தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற கட்டளை. நல்லதை பேசுவோம், மக்களுக்கு நல்லதை கொடுப்போம், அதனால் அவர்களும் சுபிக்ஷமாக இருக்கட்டும். அவ்வளோதான் சார். 12 ராசிக்கும் நல்லா இருக்கணும். அவங்க சில விஷயங்கள்லாம் பரிகாரம் பண்ணி எனக்கு இப்படிலாம் இருக்குமா, இதை போக்குறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு தான் நீங்கள் ஜோதிடர்கள்லாம் நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தானே இல்லையா? அதனால தான் நம்ம ஒன்று ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்ருக்கோம். அவங்களுக்காக தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். சார் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு பதிவு சார். ஆகஸ்ட் மாத பலன். இதில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த 12 ராசிக்கும் என்னதான் அப்படி அந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் 5 நெகட்டிவை ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா பாசிட்டிவ் அடுத்த சொல்லிடலாமா? எப்படி நீங்கள் சொல்லுங்க. அது
ரெண்டையுமே சேர்த்து சொல்லுவோம். ரெண்டு சேர்த்து பாசிட்டிவ் சொல்லுவோம், நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கொடுத்துருவோம். ஏன்னா முதல்ல வந்து பாசிட்டிவ் அடி வாங்குறதுக்கு தயாராயிடுவோம், அப்புறம் அடி வாங்கிப்போம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி. வேணாங்க, அப்படிலாம் அடிக்கலாம் மாட்டாங்க. அழகா சொல்றாரு ஐயா. ஏன்னா இந்த இப்போ வந்து ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடுது. நல்லதையே பேசுவோம், கொஞ்சம் எச்சரிக்கையும் சேர்த்து கொடுப்போம். இவ்வளவுதான் விஷயம். உங்களை உஷார்படுத்துறோம், நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. வாங்க, அவரை சந்திச்சு நிறைய விஷயங்களை அப்படியே அள்ளி உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா. அடுத்தது மிதுன ராசி சார். இந்த மிதுன ராசி ஆகஸ்ட் மாச பலன் எப்படி இருக்கு? அதுல 5 நெகட்டிவ் 5 பாசிட்டிவ் எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு கடுமையான உழைப்பை தரக்கூடிய மாதம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி உக்காந்துருக்காரு. உழைப்புக்கேற்ற வருமானத்தை தரக்கூடிய மாதம். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை இருக்கு. ஆனா பேசுறது மட்டும்தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்க யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசிடுவாங்க. அது அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும், மனக்காயத்தை ஏற்படுத்தும். ஆனா அதே சமயம் அந்த பேசுறது தான் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். பேசுறது நல்ல கெடுதல் தான், ஆனா அதுவே இவங்களுக்கு நல்லதையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இந்த மாதம் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான நேரம் நம்ம மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். பட் என்ன அப்படின்னு கேட்டா, சூரியன் வந்து இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால திடீர்னு ஒரு பயம் வரும். நம்ம பண்றது கரெக்டா, நம்ம எதிர்காலத்தை எப்படி, ஏதோ ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாரு, நம்ம எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி இவங்களுக்கு வந்து தங்களுடைய எதிர்காலத்தை எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறதே ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு பயம் வரும். மன தைரியம் குறைவதற்கான சூழ்நிலை இருக்கு. அந்த தைரியத்தை வளர்த்துக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கூட பிறந்த தம்பி தங்கைகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நேரம். தம்பி தங்கைகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல, தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் செலவு இருக்கு. அது நெகட்டிவ்ல இருக்கு. பாசிட்டிவ், நீங்க கேட்ட ஒரு பாசிட்டிவ்ல தந்தையுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ இவங்களுடைய உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அதுக்கு இவங்க கொஞ்சம் பிரயத்தனப்படணும். இவங்க என்ன பண்றாங்க, உழைக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு படத்துல காமிப்பாங்க, 10 அடி பள்ளம் நோண்டுவான், 12 அடி நோண்டுவான், இன்னொருத்தன் வந்து கடைசியில ஒருத்த வந்து நோண்டுவான், தண்ணி வந்துடும், இல்லை கோல்டு கிடைக்கும். அந்த 20 அடி தோன்ற வரைக்கும் அவனுக்கு பொறுமை இல்லை. ஆமா, 18 அடி வரைக்கும் தோண்டுவான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இல்லடா அப்படின்னு போயிடுவான். எவனோ ஒருத்தன் தோண்டுவான், அவனுக்கு கிடைக்கும். இவங்க வந்து 19 அடி வரைக்கும் தோண்டுவாங்க. மீதி ஒரு 1/2 அடி தோண்டினா தங்கம் வந்துருக்கும். ஆனா இவங்க அதை விட்டுருவாங்க. சோம்பேறித்தனத்துல, லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட், அந்த ஏனோதானாங்கிற மனப்பான்மை இருக்கு. அவங்க அதை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. இவங்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. பண விரயம் எக்கச்சக்கமா ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பணத்தை பணமா செலவு பண்ணுவாங்க. இவங்க மிதுன ராசிக்காரங்க பணத்தை தண்ணியா செலவு பண்ணுவாங்க. ஸோ அவ்வளவு பணம் போயிட்டு இருக்கு. தப்பு இல்ல, அந்த தண்ணி இல்லைங்க, போற மாதிரி செலவாருது. பணத்தை அப்படியே தண்ணி மாதிரி செலவு பண்றதுன்னு சொல்லுவாங்க, தெரியும் எனக்கு. அது எப்படின்னு கண்ட்ரோல் பண்ணும். அது தப்பு. பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க, சேமிச்சு வச்சுக்கோங்க. வெளியூர் பிரயாணங்கள் நிறைய இருக்கு. இந்த மாசமும் வெளியூர் பிரயாணம் இருக்கு. அந்த செலவு தாங்க இவங்களுக்கு பயத்தையே கொடுக்குது. பயத்தை போக்குறதுக்கு முயற்சி எடுக்கணும், மனசுல தைரியத்தை கொண்டு வரணும். ஆனா அறிவுபூர்வமா செயல்படுவாங்க. ஏன் அப்படின்னா ராசிநாதன் புதன் வந்து ராசியில இருக்காரு, 2ஆம் இடம் போக போறாரு, நல்ல இடத்தை நோக்கி போகிறாரு. ஸோ இவங்களுக்கு அறிவுபூர்வமா செயல்பட்டா நல்லது. இல்லை கூட பிறந்தவன் நல்லா இருக்கணும், இமோஷனலா செயல்பட்டா பிரச்சனை. ஸோ இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதே சமயம் உறவுகளை பகைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து உறவு பகையும் இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. எதிரிகள் வளருவாங்க. ஆனா எதிரிகள் இவங்களை ஓவர்லுக் பண்ண மாட்டாங்க, இவங்களை கீழ்தான் இருப்பாங்க. ஆனா எதிரிகளை எதுக்கு வளர்த்து விட்டுட்டு. ஸோ அதனால இவங்க இந்த விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை பத்தின பயம் தேவையில்லை. ஆனா இவங்களுக்கு பயத்திலேயே இவங்க எல்லாருக்கிட்டையும் எதிரியா செயல்படுறாங்க. ஸோ அதை மாத்திக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணணும். அவங்களுக்கான ஒரு வழிபாடுகள் சொல்லுங்க. கண்டிப்பாக அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து
ஒவ்வொரு ஊர்லேயும் மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்கு. ஆமாம். ம். அந்த மாரியம்மன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவாட்டம், பாட்டி மாதிரி. ம். நல்லதும் பண்ணுவோம், ம். எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கவும் செய்வோம். கண்டிக்கிறது அது. கண்டிக்கிறது. அதில் யார் டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன். ம். திருச்சிக்கு போகிற வழியில் ஆமா, இருக்கு. சமயபுரம் அந்த மாரியம்மன். சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனை வணங்க வேண்டும். அங்கே சமயபுரம் மாரியம்மனில் ஒரு ஸ்பெஷல் உண்டு. ம். அந்த சமயபுரம் மாரியம்மன் இப்போ இருக்கிற கோயிலுக்கு பின்னாடியும் ஒரு தெய்வம் இருக்கு. ம். அதுவும் மாரியம்மன் சம்மந்தப்பட்டது தான். அதுதான் ஆதி தெய்வம். ம். அந்த கோயிலுக்கும் போயிட்டு வரணும். ம். ஸோ இங்கே மாரியம்மன் கோயில் போகிறது முக்கியம் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற தெய்வத்தையும் போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா அதுதான் இந்த மாரியம்மனுக்கு முன்னாடியே இருந்த தெய்வம். ஓ. அது வந்து யுகங்கள் கடந்த தெய்வம். ம். ஸோ அதனால சமயபுரம் மாரியம்மனுக்கு அந்த கோயிலுக்கு போங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்கு, ஒரு 1/2 கிலோமீட்டர்ல. ம். அந்த தெய்வத்தையும் வழிபடணும். ஸோ இந்த 2 தெய்வத்தையும் வழிபட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில மனசுல இருக்கிற பயம் போகும், தைரியம் ஏற்படும். போயிட்டு வாங்க, சமயபுரம் மாரியம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. அந்த அம்மாவை பார்த்தாலே ஒரு அழகான. நானே வந்து அந்த கோவிலுக்கு போகும்போது சார், நான் குழந்தையிலையும் போயிருக்கேன், ஒரு 7-8 வயசு 10 வயசுலேயும் போயிருக்கேன், இப்பயும் போயிருக்கேன். நான் தான் சொல்லுவேன், நீங்கள் அப்படியே இருக்கீங்களேம்மா, நான் 8 வயசில் 9 வயசில் பார்த்தா அதே முகம் அதே உருவம் அதே இதில் இருக்கீங்க, நான் மட்டும் வளர்ந்து குண்டாகி இப்படி இருக்கோமேனு. தெய்வம் தெய்வம் தான் இல்லையா? சமயபுரத்து அம்மனை மட்டும் கூப்பிட்டிங்கன்னா சமயத்தில் ஓடி வந்து காப்பாற்றுறவங்க. அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு அம்மன் இருக்காங்களாம், மாரியம்மன், 1/2 கிலோமீட்டரில். அவங்களையும் தரிசிச்சுட்டு வாங்க, அமோகமாக இருப்பீங்க. ரொம்ப அருமையான பதிவுகளை கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பாக இந்த ராசிக்கு இவ்வளோ அற்புதமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கோவில் வழிபாடுகளோட அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்கீங்க, சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம். இந்த தெய்வ வழிபாடை பண்ணுறதுனால மக்களுடைய மனோதிடம் அதிகரிக்கும், கஷ்டம் போகாது, கஷ்டத்தை அனுபவிச்சிடணும். ஏன்னா இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு பிறப்பு வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஆமாம், அதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கலாம், ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை தெய்வ வழிபாடு தான் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பரிகாரம்னு சொல்கிறத விட தெய்வ வழிபாட்டோடு செய்த பரிகாரம். கண்டிப்பாக சார். அதனால் இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்கும் நல்லது நிறையா இருக்குது, கூடவே கொஞ்சம் சங்கடங்களும் இருக்குது. அந்த சங்கடத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட கற்களை போடணும். ராசி கல் கிடையாது, ராசிக்கு கல் போடக்கூடாது. ராசிக்கு கல் போட்டால் தசாபக்தி மாறும் பொழுது கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதி கல் போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தைரியமாக நிற்போம். நீங்கள் அந்த கல்லெல்லாம் சொல்வீங்களா சார் ஜாதகம் பார்த்து? கண்டிப்பாக, அதுதான் இது ரொம்ப இன்ஃபேக்ட் நிறைய பேர் நிறைய பேசணும், அதுக்கப்புறமா பேசுவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு அந்த கற்களை கொண்டும் நன்மைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரார்த்தனை. அதனால் அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். நிறைய பேர் வந்து ராசிக்கல் தான் சார் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆனால் நீங்கள் தான் வந்து லக்னத்தில் இருந்து அதிர்ஷ்டக்கல். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். நான் கேட்கும்போது லக்னம் பார்த்து அதிர்ஷ்டக்கல், அது நீங்கள் ஐயாக்கிட்டே கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன கல் போடணும் அப்படின்னு. 12 ராசிக்கும் தெரிஞ்சு போடுங்க. தெரியாமல் எதையாவது போட்டுட்டு கஷ்டமாக்கிட்டு ஐயோ இந்த கல்லை போட்டேன் அதுலேருந்து எனக்கு நல்லா இல்லை நீங்கள் சொல்கிறத விட ஜாதகம் பார்த்து அதிர்ஷ்ட கல்லை வாங்கி போடுங்க. அதிர்ஷ்டம் தானே வேணும் நம்ம இப்போதைக்கு. நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான 12 ராசிக்கும் அவ்வளோ அழகாக ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் என்னங்க பெரிய நெகட்டிவ் எல்லாம் தாண்டி ஒரு வழிபாடு இருக்குது. தெய்வ வழிபாடை பண்ணால் எல்லா நெகட்டிவ்லேருந்தும் நம்மளே பாசிட்டிவ் ஆகலாம் அப்படின்னு வந்து நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட இப்போ ஒரு புதுசாக அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னென்னா, நம்மளாம் ராசிக்கல்லுன்னு தான் பார்த்துருக்கோம், அவர் அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறாரு. இது கேட்கும்போதே அப்படியே ஆனந்தமாக இருக்குது சார். காதில் அதிர்ஷ்டம் வந்து அப்படி கொட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கும் வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்கல் வேணும், லக்கணத்தை பார்த்து அதிர்ஷ்டக்கல் வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது என் காதில் வந்து விழுது. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா அவர்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, நேராக போங்க,
ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்டக்கல்லை போட்டு அமோகமாக வெற்றியோட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சக்ஸஸாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.